சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சேலம் திருச்சி பிரதான சாலையில் பிரபாத்துக்கு எதிரில் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு மயானம் இருக்குது. அந்த மயானம் முஸ்லீம்கள் பயன்பாட்டில் இருக்குது. அந்த முஸ்லீம்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மயானத்தில் உள்ள ஒரு கட்டுமான பணி நடைபெறுகிறது. அந்த கட்டுமான பணி குறித்து பல சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கு நிவர்த்தி வேண்டும் சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். திங்கட்கிழமை கலெக்டரை பார்த்து மனு கொடுத்தோம். செவ்வாய்க்கிழமை மாநகராட்சி ஆணையாளரை பார்த்து மனு கொடுத்தோம். ஆனால் எந்த மனு மீது இவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல, எங்களுக்கு பதிலும் சொல்ல. உள்ளே கட்டக்கூடிய கட்டடம் மசூதி கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவலர் குடியிருப்பு வேணும்னு சொல்லி அவங்க அனுமதி கேட்டதாக சொல்கிறாங்க. அதற்கு மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் அளித்ததாக சொல்கிறாங்க. இது எல்லாமே வாய்வழி தகவலாக இருக்குது. அது குறித்து எந்த விதமான ஒரு குறிப்பு ஆணையம் எங்களுக்கு இதுவரை கொடுக்கல. ஆகவே அப்படி அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் அந்த அனுமதியினுடைய ஆணையினுடைய காப்பி பிரதி எங்களுக்கு வேண்டும். அப்படி கலெக்டர் அனுமதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மாநகராட்சியில் முறையான ஒரு கட்டுமான அனுமதி பெற்று தான் அவங்க ஒரு கட்டடம் கட்டணும் மாநகராட்சி எல்லைக்குள்ளே. அப்படி மாநகராட்சியில் நாங்கள் எதுவும் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் மாநகராட்சியினுடைய இடத்திலேயே அந்த மயானத்தில் கட்டக்கூடிய கட்டுமான பணியானது ஒரு சட்டப்புறம்பான கட்டிடம். அதை உடனே அப்புறப்படுத்த வேண்டும், அதை தடுத்து நிறுத்த வேண்டும். ரெண்டாவது, இதே விதியை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்துக்கள் மயானத்தில் வேலை பார்க்கக்கூடிய எங்களுடைய வெட்டியான் சகோதர சகோதரிகளுக்கு இதே மாதிரி வீடு கட்டி கொடுக்கணும். இந்துக்களுடைய காரியங்கள் பண்ணுவதற்கு அங்கே மண்டபம் எல்லாம் அந்த மாநகராட்சி மயானத்திலையும் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு இந்து முன்னணி கோரிக்கை வைக்கிறோம்.